பிரைஸ் தி லார்ட். என் பேர் பிரதீபா. நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து வரோம். என்னோடய நேட்டிவ் வந்து நாகர்கோயில். அங்கே ஒரு லேண்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸாக அதை நாங்கள் விற்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது விற்காமலே நிறைய தடை இருந்துச்சு. அப்போது ஒரு வாட்டியும் அம்மா மந்த்லி இங்கே வந்துடுவாங்க. வந்து ஒரு வாட்டியும் அதுக்காக ஜோம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அங்கிள் வந்து தடைகளை கடவுள் மாற்றுறாருன்னு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டியும் ஆள் வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ரீசன்னால் வேண்டாம், ஏதாவது தடை வந்துடும். ஒரு ஆள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹோப்லாம் கிடையாது. சரி, நம்ம ப்ரே பண்ணியிருக்கோம், எப்பவும் போல் மூவ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தாரு. எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மார்ச்சில் கண்டிப்பாக நம்ம முடிச்சிடலாம், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி செப்டம்பர் மந்த்லேயே அந்த இடத்த விற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார், அந்த தடையை நீக்கி. அதே மாதிரி எங்களுக்கு வீடு வாங்கணும்னு நாங்கள் எப்போவுமே நினச்சதே கிடையாது. எங்களுக்கு அது நடக்குமான ஒரு இது. ஆனால் இங்கே ப்ரேயருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கிள் எப்போவுமே கடவுள் வந்து எல்லாருக்குமே வீடு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா எப்போவுமே வீட்டுக்காக ப்ரே பண்ணணும்னு வீட்லேயும் சொல்லுவாங்க, இங்கேயும் ப்ரே பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த இடத்த வித்தோடனே ஒரு வீடு வாங்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மேரி கிருபா. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு 27 வருஷமாக திருமண தடைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய தடைகள் இருந்தது. இங்கே கூட்டத்துக்கு வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஸ்டீபன் ஐயா சொன்னாங்க, குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது போலவே நல்ல கணவர் என்னை தேடி வந்தார். இந்த ஏழையின் திருமணத்தை நடத்தி வச்சு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக ஜெபித்த ஸ்டீபன் ஐயாக்கு நன்றி. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் விவேகா. நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நாங்கள் போன மாதம் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தோம். அப்போது அங்கிள் இண்டிவிஜுவலாக ப்ளஸ் பண்ணாங்க. எனக்கு வாழ்க்கை பிரகாசிக்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. அதன்படி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணுறதுக்கு அட்மிஷன் கிடச்சிது. அதுக்காக நன்றி. அதே போல் சித்தியும் வந்து ஒரு நிலையான சொந்த வீடு வேணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு புது வீடு அவங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்காங்க. அங்கிளுக்கு தேங்க்ஸ். கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்த அழகான ஒரு மங்கள வார்த்தையை என் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க போறீங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் விழித்திருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய செவிகளுக்குள்ளால போடுகிறார், உங்கள் இருதயத்திலே போடுகிறார். முதலாவது சொல்லுகிறார், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். சோதனைகளுக்குள்ளால, பாடுகளுக்குள்ளால நீங்களா போய் உள்ள விழுந்து விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 26:41 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு அழிக்கிறதற்கு வரும்போது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணாதான் இனி இவனுடைய திட்டங்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், பல ரூபத்தில் திருட்டுகள் வருகிறது, பல ரூபத்தில் பிள்ளைகளுக்கு அழிவுகள் வருகிறது, பல ஆலோசனை நிமித்தம் நம்முடைய குடும்பத்தில் நினைச்சு பார்க்காத கஷ்டங்கள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? விழித்திருன்னு சொல்ற ஆண்டவர் முதல்ல ஜெபத்தில் விழித்திருக்க சொல்றாரு. நீ ஜெபத்தில் விழிச்சிருந்தீன்னா கண்டிப்பா உனக்கு விடுதலை உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அப்படின்னா நீங்க சோதனை வந்ததுக்கு பிறகு ஐயோ அழுது பிரயோஜனம் இல்லை. சோதனை வர்றதுக்கு முன்பாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு அட்வான்ஸா விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் இருந்த அந்த குடும்ப ஜெபம் பறி போய் கலைக்கப்பட்டு பல மாசங்கள் பல வருஷங்கள் ஆயிட்டு. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இன்று முதல் என் குடும்பத்தில் மறுபடியும் குடும்ப ஜெபத்தை
ஆரம்பிக்க நான் தயாராகிட்டேன். நான் ரெடி ஆகிட்டேன் ஆண்டவரே. இதுக்கு மேலே என் குடும்பத்தை எந்த சோதனைக்காரனும் நெருங்காதபடி என் குடும்ப ஜெபம் பாதுகாப்பதாக. ஹல்லேலூயா. நைட் ஒரு டைமை இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இத்தனை மணிக்கு வீட்டில் குடும்ப ஜெபம். என்ன ஆனாலும் அந்த டைமில் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்க உங்கள் வீட்டில் இருப்பார். ஆண்டவரை வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீ சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு, தரித்திரத்தில் விழுந்து விடாதபடிக்கு, பஞ்சத்தில் விழுந்து விடாதபடிக்கு, பிசாசனுடைய ஆதிக்கம் உன் வீட்டுக்குள்ளே வந்து விழுந்து விடாதபடிக்கு அவனை வீட்டுக்கிட்டே நெருங்க விடக்கூடாது. சொல்லுங்கள், அவனை வீட்டுக்கிட்டே நெருங்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. உன் வீட்டு பக்கம் அவன் போயாச்சுனாலே உள்ளே இருந்து ஒரு அபிஷேகம் அவனை காற்று அடித்து புயல் அடித்து தள்ளுற மாதிரி 7 மைல் தூரத்தில் தள்ளி கொண்டு போட்டுறணும். ஹல்லேலூயா. உன் வீட்டு பக்கமாக போகிற அசுத்த ஆவியெல்லாம் உன் வீட்டுக்கிட்ட வந்த உடனே இங்கே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் தெருவிலேயே விழுந்து அங்கேயே விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. வர்ற நாட்களில் அதுதான் நமக்கு தேவை. ஆமேன். உன் பார்வையில் ஒரு அபிஷேகம், நீ பேசும்போது அபிஷேகம், உன் வீட்டு வாசல் பக்கத்தில் அப்படியே கடந்து போயாச்சுன்னா வெளியே போகிற அசுத்த ஆவிகள் கூட அந்த இடத்துல அலறி ஓடணும். ஆமேன். என்னை விட்டு நான் போயிடுறேன்னு கத்தணும். அந்த அளவுக்கு உன் வீட்டுக்குள்ளால ஒரு ஜெப அனலை கர்த்தர் இன்றைக்கு போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. எந்த மாந்திரிக வல்லமோ உனக்கு விரோதமாக செய்தாலும் உன் வீட்டுக்குள்ளால் அது வராது. உன் பிள்ளைகள் அதை தொட முடியாது. உன் பிள்ளைகள் இடத்துல அது நெருங்க முடியாது. உன் வியாபாரத்தை அழிக்க நினைச்சு எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணினாலும் சரி, அவைகள் ஒன்று உன் வியாபார ஸ்தலத்தை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஜெயிலில் துதிக்கும் பொழுது கேட்டுட்டு இருந்தவங்களுடைய கட்டுகளும் சேர்ந்து கலண்டு போச்சா. ஹல்லேலூயா. பாடுறது என்னமோ 2 பேர் தான், ஜெபிச்சது 2 பேர் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நேரத்தில் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நிலநடுக்கம் உண்டாயிட்டான். 2 பேர் ஜெபிக்கிறாங்க, நிலநடுங்குதாங்க. அப்போ நிலநடுக்கம் வந்தால் கையில் இருக்கிற சங்கிலி விலங்கு அந்த அவங்கள போட்டிருந்த அந்த செல்லில் உள்ள பூட்டு எல்லாம் ஒட்டஞ்சி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபிச்சவங்க துதிச்சவங்க 2 பேர். எதுக்கு சொல்கிறேன்னா ஜெபம். அதுதான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வேணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணி உன் வீட்டுக்குள்ளே ஜெப அனல் இருந்துன்னா பக்கத்தில் போகிற பிசாசு, பக்கத்தில் யார் போனாலும் சரி அதுக்கு தெரியும் இது ஒரு ஜெபம் இருக்கிற வீடு. ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, கூரை இல்லாத இடத்துல பிசாசு உள்ள ஜம்ப் பண்ணி வந்துடுவான். கதவு இல்லாத வீடு. இன்னைக்கு உன் வீட்டில் ஜெபம் இல்லையா? உன் வீட்டில் கதவு பெருசா நீ போட்டு பெரிய வெங்கல பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கலாம், வேஸ்ட். நீ பெரிய ரூஃப் காங்கிரீட் போட்டிருக்கலாம், வேஸ்ட். அதெல்லாம் தாண்டி உள்ள வந்துடும். ஆனால் ஒரு ஓடு வீடு இருந்தால் கூட சரி, ஓலை கூரை போட்டிருந்தாலும் சரி, உன் ஜெபம் உன் வீட்டில் இருந்துன்னா எந்த பிசாசும் உன் வீட்டுக்குள்ள நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. சரி, முதலாவது சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. 2வது தரித்திரம் வராதபடி கண் விழித்து கடினமாய் உழை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் கடனில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை சொல்றாரு. நீதிமொழிகள் 20:13 சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவை. அப்படின்னா என்னன்னா, உன் வியாபாரத்தில் நீ விழிப்பா இருக்கணும், நீ வேலை செய்கிற இடத்துல விழிப்பா இருக்கணும். நீ விழிப்பா இல்லைன்னா தந்திரமாக உன்னை ஏமாற்றி விடுவார்கள், தந்திரமாக உன்னை சிக்க வச்சிருவாங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஞானமாக விழிப்பா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். ஊழியம் செய்கிற இடத்துல நல்ல ஞானமாக விழிப்பா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளவுதான் நல்ல ஜெனியூனாக இருந்தால் கூட சரி, நீங்கள் விழிப்பாக இல்லை, விழிப்புணர்வோடு இல்லை, கவனமாக இல்லைன்னா குழி தோண்டி புதைச்சி அதுக்கு மேலே 4 பேர் ஏறி பில்டிங் கட்டிடுவாங்க. அதுதான் நடக்கும். அதனால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அங்கே நீங்கள் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கே சோம்பேறித்தனத்தில் இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பினா நீ தரித்திரனாவாய். நிறைய பேருக்கு வேலைக்கு போகவே இஷ்டம் இருக்காது, சிலருக்கு வேலைக்கு போனால் தான் சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு எல்லா தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேற்றும்படிக்கு உங்களுக்குள் இருக்கிற எல்லா கனநித்திரையின் ஆவியை ஆண்டவர் வெளியேற்றி நல்ல சுறுசுறுப்பாக எறும்பு போல போய் தேவனுடைய பிள்ளைகள்
சம்பாதிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சுறுசுறுப்பாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாம். அல்லேலூயா. மூன்றாவது, விழித்திருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா, அப்போ நீ பாக்கியவானா இருப்பாயா. முதல்ல விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னார், நீ வேலை செய்கிற இடத்துல விழித்திரு அப்படின்னாரு. அடுத்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கவனமாக விழித்திருந்து செவி கொடுக்கணுமா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34 சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா உங்களை பார்த்து இவன் கொடுத்து வச்சவன் இவன் கொடுத்து வச்சவன் பாக்கியம் பெற்றவன்னு சொல்லணும்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணுமா, ஆண்டவருடைய சத்தத்தை விழிச்சிருந்து கேட்கணுமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக கேட்டீங்கன்னா ஆண்டவர் உனக்கு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழுகிற பாக்கியத்தை தருவார். தேவதூதன் வந்து மரியாளை சந்தித்து கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளை, அதுக்கு இயேசுன்னு பேர் போன எல்லாம் சொல்லியாச்சு. இதை கேட்ட உடனே இதை கவனமாக கேட்டுட்டு அதை நம்பாமல் இல்லை, அவள் சொல்லுகிறா, இதோ கர்த்தருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, அதே இம்மீடியட்டாக பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானால் எல்லா சந்ததியரும் இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். உலக இரட்சகர் என் வயிற்றில் பிறக்கிறாருன்னா இது முதற்கொண்டு எல்லா சந்ததியாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நீங்களும் இந்த நாட்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்திருக்கலாம். இதுக்கு பிறகு எல்லா சந்ததியாரும் உங்களை பாக்கியவதி பாக்கியவான் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்கள் கற்பத்தை இன்றைக்கு திறப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக தெளிந்த புத்தியோடு விழித்திருந்தா ஆண்டவர் அழிவிலிருந்தும் வியாதியிலிருந்தும் உங்களை பாதுகாப்பாராம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்தா உங்களுக்கு வியாதியை கொண்டு வருகிற அசுத்தாவி உங்ககிட்ட நெருங்க முடியாது. இன்னைக்கு அந்த அசுத்தாவிகளை துரத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தகப்பன் அசுத்தாவியில் பிடிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது இயேசு அந்த அசுத்தாவியை துரத்தி விடுவிக்கப்பட்ட பிள்ளையை தகப்பன் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை பிடுங்கி போட்டு விடுவிக்கப்பட்ட மனுஷனாக மனுஷியாக கர்த்தர் உங்களை அனுப்புவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சாகாமல் பிழைத்து வந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் என் பிள்ளைகளோடு நீ சொன்னீர், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து உழைத்து கஷ்டப்படுத்தி உழைத்து சம்பாதியுங்கள், விழித்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்கள், புத்தி தெளிந்து விழிப்பாய் இருந்து ஆரோக்கியமாய் சத்துருடைய தாக்குதல்களுக்கும் வியாதிகளுக்கும் பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று 4 விதமான ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயிர்ப்பித்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளை விழிப்படைய வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் இருப்பதாக, இந்த வார்த்தைகளை சத்துரு திருடி போடாதபடிக்கு இவைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக இறங்கினதற்காய் உமக்கு நன்றி. ஜெப ஆவியினாலே என் பிள்ளைகளை நிரப்புவீராக. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக. என்னால் ஜெபிக்க முடியல, ஜெபிக்கும் பொழுது தூக்கமா இருக்குது என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நல்ல ஜெப வீரனாக வீராங்கனையாக நீர் மாற்றுவீராக. ஜெபித்து ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். வியாபாரத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும்படி சோம்பேறித்தனத்தின் ஆவிகளையும் தூக்கத்தின் ஆவியையும் கனநித்திரையின் ஆவியையும் எடுத்து போட்டு வியாபார ஸ்தலத்திலே வேலை ஸ்தலத்திலே விழிப்பாயிருந்து என் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக.
இவர்களுக்கு விரோதமாய் வியாபார ஸ்தலத்தில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், வேலை ஸ்தலத்திலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே செயலிழந்து போவதாக. என் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கட்டும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து தாரும், வெளிதேசத்திற்கு போவதற்கு விரும்பி முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறப்பதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, ப்ரமோஷன் கிடைப்பதாக, டிரான்ஸ்பருக்கு உத்தரவு ஆண்டவர் கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இன்னும் நல்ல சுக நிகழ்வு நடக்கலை, திருமண காரியம் நடக்கலைன்னு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை உடைச்சி விழிப்பாயிருந்து ஆண்டவர் முன்குறித்த தேவ திட்டத்தின்படியான மணமகனையும் மணமகளையும் தெரிந்தெடுத்து அதன் நிமித்தம் இந்த பூமியில நிம்மதியாய் வாழட்டும். எல்லா விதமான அழிவின் ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் கற்பத்தின் கனி கிடைக்கலன்னு வந்திருக்கிறார்களோ, இவருடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு திறப்பீராக. இவர்களை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.